இன்றைய நமக்கு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, மூன்றுமே நிம்மதிக்குரியது. ஒன்று வசிக்கும் வீடு, கட்டிய மனைவி, அதே போல அல்லாஹ்வுடைய திக்ர். இதில் முதல் விஷயமாக நாம் வசிக்கக்கூடிய வீடு இன்னைக்கு நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்து பார்க்க கொண்டிருக்கிறோம். முதலில் வீட்டினுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும். ஏன்னா ஏதோ வாடகைக்கு இருக்கிறோம் அல்லது சொந்த வீடு கட்டி இருக்கிறோம்னு சொன்னால் ஏதோ அல்லாஹ் கொடுத்தா நேமத்தை கட்டுறோம், அப்படி இல்லை அன்பிருக்கிறவர்களே. வீட்டினுடைய முக்கியத்துவத்தை ஆளுநர் சொல்லி தருவார்கள். கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்வது வீடு, கடும் குளிரில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது வீடு, அந்நிய மனிதர்களுடைய தீண்டுதல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வீடு ஒன்று வீடாக இருக்கிறது. மனைவியோடு சந்தோஷமா இருக்கு வீடை தான் நம்ம எடுக்க முடியும். மற்ற இடத்துல போனால் வேற மாதிரி போயிடும். அன்பிருக்கிறவர்களே, அடுத்து பெண்கள் சுதந்திரமாக வீட்டுக்குள்ளே தான் கொள்ளா வர முடியும். வெளியில் ஃபுல் பருதா என்ன ஃபுல் ஸ்கார்ஃப் போட்டு வெளியே வரக்கூடாது, ஃபுல்லாக மூடி கொண்டு தான் வர முடியும். தவிர வீட்டுக்குள் தான் நிம்மதியாக சுதந்திரமாக வளம் வர முடியும் என்பதை நம் வீட்டின் மூலமாக தெரிகிறோம். நாம் சம்பாதித்த பணத்தையும் பொருளையும் எங்கே சேமிக்க முடியும், எங்கே பாதுகாக்க முடியும்? பேங்கில் வச்சா கூட அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு என்ன செஞ்சா அடிச்சிடறானுங்க, சைத்தா பிடிச்சவனுங்க. என்ன கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம காசுக்கு அவனுங்க அடிச்சு போட்டு அதுக்கு என்னென்னமோ சொல்லி பல காரணங்களை சொல்லி சுரண்டக்கூடிய நிலைகளில் நம்ம இன்னைக்கு மேற்கூடிய நிலை போய் கொண்டிருக்கிறதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள தான் அந்த பணம் காசு பொருள்களை எல்லாம் பாதுகாக்க வைக்க முடியும். வெளியிலிருந்து ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு கஷ்டப்பட்டு ஓய்வு எடுப்பதற்காக நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? வீடு, வாழக்கூடிய வீடு தான் தேர்ந்தெடுப்போம். அல்லாஹ் அங்கு தான் சொல்வதை நம்ம யோசிக்கிறோம். சக்கனா, உங்க வீட்டில் அல்லாஹ் உங்களுக்கு தேவையான நிம்மதியை வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய அற்புதமான பெட்டகமாக நம்முடைய வீடு இருக்கிறது. ஆனால் இன்றைய நம்முடைய வீடு நமக்கு நிம்மதி தருகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. ஆனால் வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாததால் நமக்கு தேவையான நிம்மதி நம்முடைய வீட்டில் கிடைப்பதில்லை என்பதை நாம் யோசிக்க கடைபட்டிருக்கிறோம். இருக்கிறவர்களே, வீட்டினுடைய மதிப்பை யார்கிட்ட போய் கேட்க வேண்டும் என்றால், வீடு இல்லாம பிளாட்பாரத்தினுடைய ஓரத்திலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பாம்பு கடியில் இருந்து நாய்க்கு பக்கத்தில் இதெல்லாம் படுத்து கொள்ளக்கூடிய அந்த நாடோடிகளிடத்துல போய் வீட்டுடைய மதிப்பை கேட்டால் தெரியும். இருக்கிறவர்களே, மழை பொழிந்தால் என்ன ஆகும் தெரியாது அவங்களுக்கு. கடுமையான வெயில் நேரத்தில் ஒதுங்கக்கூட அவங்களுக்கு வீடு இருக்காத இருக்கிறவர்களே. நல்ல நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அல்ல நமக்கு தந்த மிகப்பெரிய வெகுமதி நாம் வசிக்கக்கூடிய வீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடைபடி இருக்கிறோம். பண்டிதற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க் தேடுங்கன்னு சொல்வதற்கு முன்பு விசாலமான வீட்டை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வீடு விசாலமா இருக்கணுமா? அன்பிருக்கிறவர்களே, விசாலம்னா அரண்மனை மாதிரி இருப்பதல்ல வீடு. சிறு வீடாக இருந்தாலும் உள்ளமும் விசாலமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு நல்ல காரியம் நடக்கக்கூடிய ஒரு வீடாக அமையணும். அன்பிருக்கிறவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்துக்கொள். வவஸ்ஸி'லி ஃபீ தாரி, எங்க வீட்டை விசாலமாக ஆக்கித்தா யா அல்லாஹ். வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கில் நீ பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. இந்த துஆவை நம்ம ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு கூட ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. மனப்பாடம் பண்ணலாமா? அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி'லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. இந்த மூன்று துஆவை இன்ஷா அல்லாஹ் ஒழு செஞ்ச பிறகு நம்ம தொடர்ந்து ஓதுவர் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையான துஆ அந்த ஹதீஸிலே பரக்கத்தால் கூட நமக்கு ரிஸ்க் விசாலமாகவும் வீடு விசாலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்ப ரிஸ்க்குக்கு முன்னாடி விசாலமான வீடு கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு